ஓகேவா? அல்டிமேட்டா வேற மாதிரி. இது நம்ம இந்த ஆஃபீஸ் சேர்லாம் இருக்கும்ல, அந்த மூவ் பண்ணுவேன் அப்படியே சர்ன்னு சுற்றுவேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இது இந்த மாதிரி சேரில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி பாருங்க. இல்லையா பாருங்க, நைஸ். அப்பா ஆனால் அந்த சேரில் உட்காந்துன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் பயம் வரும். ஐயோ டக்குன்னு வெளியே பின்னாடி கவுந்துக்குமோ அப்படின்ற மாதிரி பயம் இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, நல்லா இருக்குது. கொஞ்சம் கிளியராக இருக்க மாட்டேங்குது கைஸ். இது இருங்க, நம்ம வந்து இப்போ பேக் சைட். இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இன்ஸ்டாகிராமில் எங்கடா இருக்குது அது? இன்ஸ்டாகிராமு இங்கே தான் இருக்கிறது. எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் தான் நினைக்கிறேன் ஒரு அக்கா, ரைட், நான் நேற்று நைட்டு தான் பார்த்தேன். ஒரு அக்கா வந்து என்ன பண்ணாங்க, கையை இப்படி வச்சுட்டாங்க, இப்படி வச்சுட்டாங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாரையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம பசங்க என்ன பண்ணி வச்சிருப்பானுங்க, சும்மா இருக்க மாட்டானுங்கள்ல. அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஐடிக்கு தான். வெயிட், எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. உடம்ப கோரியா ஒட்டி கேட்டு வாரியா, எங்கடா அது? ஓகே, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. சவுண்டு 20. ஓகே கைஸ், எங்க ப்ரோ அது காணோம்? எதுவுமே சிஸ்டம்ல வராதா போட்டோலாம்? காப்பிரைட் வச்சிருவானுங்க. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? கொஞ்சம் சவுண்டு வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சார். எங்கேயாவது வெளியே தான் சார் போச்சு. வரல. நம்ம இதுலேயே பார்ப்போம், ஃபோன்லேயே பார்ப்போம். அக்கா நீ அப்படியே பாஸ்ல இரு. எங்கே இருக்கிறியா? பாஸ்ல இரு, நான் இதில் வச்சுக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் போடும்போது ஓகையா பாஸ். ஃபோன்லேயும் லிங்கில் இருக்குது, சிஸ்டம்லேயும் லிங்கில் இருக்குது. நான் இதில் பாஸ் பண்ணிட்டு நான் இதில் இங்கே பாஸ் பண்ணல, அது பாஸ் ஆகி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ஃபோனில் ஆன் பண்ணுறேன், அங்கேயும் இது ஆகிட்டு சரிப்பட்டு வராது. என்ன பண்ணுறோம்? பேக் சார், நீங்கள் பேக்கில் இருங்க. இப்போ முதல்ல யாரை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது பொட்டாமனில் தானே வரும், வராதா? அந்த இந்த ஒரு சீன் ஞாபகம் இருக்குது. என்ன சீன்னா, சந்திர கிரகணம் இல்லை, சூரிய கிரகம். எஸ், சூரிய கிரகணம். அப்போது சாமிக்கு வந்து பவர் இருக்காது, ஓகேவா? அதனால் அவங்க என்ன பண்ணுவானுங்க, உட்காந்து ஜீபூம்பாலாம் பண்ணிருப்பாங்க. அவர் தான். ஆனால் அது வந்து சின்ன வயசில் பார்க்கும்போது செம்ம பயமாக இருந்துச்சு. இப்போ ஓகே, இப்போ வந்து இப்போ பயம்லாம் கிடையாது. ஆனால் பட் நைட் டைமில் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்லணும்னா, பேக்கில் எங்கேயும் சாமி பக்கத்தில் எங்கேயாவது வச்சுருப்பாங்க போல இருக்கு. கம் டு த பாயிண்ட். என்னென்னா,
நான் வரலையே, வெயிட் சொல்கிறதுதா இல்லை. ஒரு காலி ரூம் இல்லைனா ஏதாவது ஒரு தனியாக அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும்ல, அந்த சைட்லலாம் வந்து கொஞ்சம் நைட் டைமில் போகும்போது கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். அதில் நம்ம கையில் எதுவுமே கிடையாது. எதனாலனா கொஞ்சம் சுடுகாட்டில் எல்லாம் போனாங்கன்னா ஒரு ஓகே கொஞ்சம் இறந்தவங்க இருப்பாங்க, எல்லோரும் இறந்தவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் அது அடக்கம் எல்லாமே பண்ணி கடவுளோடைய அந்த அனுகிரகத்தோடைய இருப்பாங்க. ஸோ அந்த சைடெல்லாம் வந்து சிவன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஸோ அந்த சைடெல்லாம் போனால் பயம் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் போனால் பயம் இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த அல்பாயுசுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால் கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். ஸோ அந்தமாரி இடத்துக்குலாம் நான் போக மாட்டேன். என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் அதுக்கு மேலே ஒரு பயந்தாங்குழி. 7 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் மட்டும்தான் பண்ணல, இன்னும் பேய்க்கு பயந்துட்டு இருப்பான். நானும் பேய்க்கு போயிட்டேன். ஆனால் அந்த அளவுலாம் கிடையாது. அவர் வந்து சூச்சு போனாலே அவங்க வீட்டில் அவங்க அம்மாவை தான் கூப்பிட்டு போவோம். அந்தமாரி இருக்கிற பையனை யாரை நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க பெண்களே? பார்த்து அப்புறம் நீங்கள் தான் நைட்டு ஓடிட்டு இருக்கணும். இது யாரு? வாட்டர் மெலன் ஸ்டார். அப்படிதான் இருக்கு. இது அந்த அருந்ததி, ரைட்? அவன் பேர் எதுன்னு சொல்லுமா? பசுபதி. பசுபதி அண்ணன் கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. அது ஐயோ ஐயோ, அம்பேரு பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, வெக்கம் விட்டு போகலை. என்னடா பிச்சைக்கறி ஆகிடுச்சு அந்த அக்கா. ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் கமெண்ட்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆவாங்க தான். ஓகே. அங்கிள் 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 ஃபோட்டோ போட்டுருக்காங்க. ஐயோ, கொடம்பக்கம் ஏரியா விட்டு கேட்டு வாரியா ஹல்கு. தப்பு. இது ஏதோ சின்ன வயசுல சோட்டா பீம், பட் இவர் பேரு கொம்பு வச்சுட்டு இருப்பாரு ப்ரோ. அவரு கொம்பு ஞாபகம் வந்துடுச்சு. கிர்மாடா. எடிட் பக்கத்துல. ஓகே, எடிட்டும் போட பக்கத்துல எடிட்டே போட்டாரு அவரு. மறுபடியும் ப்ரோ, உனக்கு ஜானி மேலே கொஞ்சம் ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்தான் ஃபேக் ஐடியிலேருந்து தான் கைஸ் மோஸ்ட்லி அதிகமாக வந்து கமெண்டில் அந்த போஸ்டெல்லாம் போட்டிருக்காங்க. பல ஆக்டர்ஸ். இது கூட அந்த வடிவேல் சார் வந்து இந்த ரஜினி சார் கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பாரு. அந்த மூவி குசேலன்னு நினைக்கிறேன், ரைட்? ஏய் ப்ரோ, நடத்து. இது ஐயோ பேரு டக்குன்னு வர மாட்டேங்குது ப்ரோ. அந்த பழைய படம் ப்ரோ ஒன்று, அது பேரு இந்த விக்ரம் சார் வந்து கொஞ்சம் அந்த பைத்தியக்காரங்க நடிச்சிருப்பார்ல, பைத்தியம் மாற மாரிலாம் அப்படி இல்லை. அவங்க வந்து அப்படி சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த சுடுகாட்டிலே இருந்து மறுபடியும் அந்த கட்டைலாம் எடுத்து பொறுக்கி யாரை மண்டை மேலே போட்டு அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பைத்தியமாக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த படம். இது என்னடா மாப்ஸ்டிக், அருமையாக இருக்கு.
அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை காய்ஸ். நான் வந்து முன்னாடி ரெஸ்லிங்கை பார்த்துட்ருப்பேன். ஆனால் இப்போ வந்து டக்குன்னு கொஞ்சம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் பேர் செம்ம பேர் காய்ஸ், லெஜெண்டு. அப்போல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க நல்லா ட்ரெண்டு. அவர் பேர் எங்கே, பிராம்டா சிட்டி தெரில ப்ரோ. ஏதோ ஒன்று ஒரு ப்ரோ ஒன்று அனுப்பிச்சி விட்ருக்காரு. நைஸ். வாவ், தாரா மாறிட்டாங்க. முடியல. வேற மாதிரி பேக் சைடில் டிராகனு தளபதி. நைஸ். நோ வேற மாதிரி. இத்துடன் இது முடிவடைகிறது. போதும், நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வேறு எவனாவது ஒருத்தன் வச்சுருப்பான், நல்லா வேறு மாதிரி செஞ்சு வச்சுருப்பான். நம்ம அதை போய் செக் பண்ணுறோம். ஓகேவா, என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். மறக்காமல் நம்மளுடைய சேனலில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராமில் இருந்தால் நிறைய பேர் தான் இருக்கீங்க. ஏன்னா நான் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னுடைய பழைய ஐடி ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து இந்த சானிடேட்டர் vlogs சேனலில் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எடுத்து போவீங்கன்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுவ ப்ரோ. நீ பண்ணுவ ப்ரோ. நான் உனக்காக நானும் சுற்றி போகிறேன் ப்ரோ. உடையில ப்ரோ. இப்போ ஏன்னா முன்னாடி வந்து நானே எனக்கு சுற்றி போட்டுக்கிட்டேன். ஸோ அதனால் உடைய மாட்டேங்குது. இது உனக்காக. ஓகே ப்ரோ, நல்லா கேட்குதா சவுண்டு? வச்சுக்கோ. பாய்.